சங்கீதம் 147:3 கூறுகிறது, அவர் இதயம் உடைந்தவர்களை குணப்படுத்துகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். நீங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்படும் போது உங்கள் கனவுகளில் சிக்கிக் கொள்வதும் கைவிடுவதும் எளிது. ஆனால் இயேசு உங்களை விடுவிக்கவும், உங்கள் காயங்களை குணப்படுத்தவும், உங்களை மீண்டும் ஆரோக்கியமாக்கவும் பார்க்கிறார். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தாலோ அல்லது உங்களுக்கு சுகம் தேவைப்பட்டாலோ கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொண்டு எங்கள் கிரேஸ் ஃபெல்லோஷிப் சபைக்கு வாருங்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 8 மணிக்கு ஆராதனை நடைபெறும். My people, if you are sick or if you need a healing, contact the number given below and come join our service. We are here to pray for you. The Bible says in Psalm 147 verse 3, He heals the brokenhearted and binds up their wounds. When you're bruised by life, it's easy to get stuck and give up on your dreams. But God is looking to set you free, to heal you of your hurts, and make you whole again. God bless you. இன்றைக்கு எந்தெந்த வியாதிகளோடு தாக்கப்பட்டிருக்கிறீர்களோ இயேசுவின் நாமத்திலே நான் பேசுகிறேன். கர்த்தருடைய நாமத்தில் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. எதுக்கு அழுத, எதுக்கு துக்கப்பட்ட, எதுக்கு வாழ்க்கையின் நாட்களை நினைச்சு ஐயோ என்னவாயிடுமா என்று கவலைப்பட்டு வேதனை நிரம்பிய இருதயத்தை பார்த்து நான் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தில் உன்னை வேதனை உண்டாக்கும் அந்த வியாதியை கர்த்தர் நீக்குகிறார். உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிருப்பாய். ஹல்லேலூயா. இயேசு இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறார். இன்றைக்கு உன் ஆவியிலும் உன் ஆத்துமாவிலும் உன் சரீரத்திலையும் ஒரு விடுதலை வேண்டும் என்றால் அது மாத்திரைகளாலும் மருந்துகளாலும் பணத்தாலும் மாற்ற முடியாது. அது உனக்காய் மரித்த இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் அனைத்தும் மாறும், அனைத்தும் உண்டாகும். அவர் ஆலோசனை கொடுக்கிறவர், அவர் வல்லமுள்ளவர், அவர் நித்திய பிதா, அவர் சமாதானத்தின் பிரபு. அதிசயமானவரை நீ தேடி வரும்போது உன் ஐம்புலங்களும் மாற்றம் உண்டாகிறது. தேவ பிள்ளைகளே, அவர் சமாதானத்தை கொடுக்கிற தேவன். மருத்துவர் கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எவ்வளவு நல்லவர். அவர் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஆழத்தின் வேதனையை புரிந்து கொள்ளுகிற தேவன். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற ஆழத்தின் வேதனையை புரிந்து கொண்ட ஒரே தெய்வம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நம்முடைய வாழ்க்கையினுடைய வேதனைகள் என்ன? என் சரீர பாடுகள். என் சரீர பாடுகள் என்னை ஒவ்வொரு நாளும் கொள்ளுகிறது. எப்படி வாழ்வது என்று தெரியவில்லை. இந்த வேதனை எனக்கு ஏன் வந்தது என்று தெரியவில்லை. இந்த வேதனை என்னை நிரந்தரமாய் என்னை காயப்படுத்தி கொண்டே இருப்பதினால் இன்றைக்கு நான் புறக்கணிக்கப்படுகிறேன். நான் மதிப்பற்றவனாய் கிடக்கிறேன். என் மேல் அன்பு காட்டினோடைய அன்பெல்லாம் இழந்து போயிருக்கிறேன். இவர்கள் கடைசி வரை என்னை நேசிப்பார்கள் என்று நினைத்த என் குடும்பம் கூட, என் இரத்த உறவினர்கள் கூட என் மேல் வைத்த அன்பை மாற்றிக்கொண்டார்கள். இப்பொழுது அவருடைய பார்வைகள் எப்படி ஆகிவிட்டது? இனி எங்களால் ஒன்றும் முடியாது, இனி எங்களால் ஒன்றும் முடியாது என்ற நிலையில் அவர்கள் தவிக்கிறார்கள். ஒரு பக்கம் எதையாயிலும் செய்து காப்பாற்ற வேண்டும் என்று, ஆனால் முடிந்தளவு செய்தாயிற்று, இனி எங்களால் ஒன்றும் முடியவில்லை. அதே பிரச்சனையை திரும்ப 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 கேட்டு பார்த்து கேட்டு பார்த்து கேட்டு பார்த்ததினால் எங்கள் உள்ளம் சலித்து போயிற்று. ஐயோ, உன்னோடே எங்கள் நேரத்தை செலவிட்டால் இனி நாங்கள் எப்படி வாழ்வது என்று சொல்லி அவருடைய வாழ்க்கைக்குள் பிரச்சனைகள் ஆரம்பித்தது. கசப்புகள், வேதனைகள் ஆரம்பித்தது. ஒத்துமைகள் முறிய ஆரம்பித்து விட்டது.
இப்போது அந்த பலவீனப்பட்ட அந்த நபரானவன் என்ன முடிவெடுக்கிறானா, இனி நாம் தனித்து போய் எங்கேயாகிலும் விழுந்து சாகலாம் என்ற நிலையை வெளியே சொல்லிக்கொள்ள முடியாமல் உள்ளுக்குள் இருந்த அந்த வார்த்தை அவர்களை பார்த்து மறுபடியும் 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 அவர்களை அது தாக்கிக்கொண்டே இருக்கிறது. இது ஒரு நாள் 2 நாள் அல்ல, பல நாட்களாய் இந்த வேதனின் பாதையிலே கடந்து போய் கொண்டிருக்கும் போதுதான் இன்றைக்கும் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை, நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் அநேக முறை என்னுடைய வாழ்க்கையின் விடுதலைக்காய் ஒரு இடம் உண்டோ என்று சொல்லி அங்கும் இங்கும் தேடினோம். நாம் நினைத்தது என்ன, யார் ஆகிலும் எனக்கு வேண்டியதை செய்யும் பரிகாரம் உண்டோ என்று யாரெல்லாம் எதையெல்லாம் சொன்னார்களோ அதையெல்லாம் நான் செய்து பார்த்தேன். ஆனாலும் ஒன்றும் என்னை விடுவிக்கவில்லை. ஆம் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு மனிதன் உலகத்தில் எல்லாவற்றிலும் கைவிடப்படும் போதுதான், அவன் நொறுங்குண்டவனாய் போகும்போதுதான், அவன் உடைக்கப்பட்ட பாத்திரமாய் போகும்போதுதான், மற்றவருடைய அன்பு தணியும் போதுதான் வாழ்க்கையின் வெறுப்புக்குள் அவன் வருகிறான். கடைசியில் அவனுடைய இறுதியான ஒரு வார்த்தை என்ன என்றால், யாராகிலும் உண்டா என்னை விடுவிக்க, யாராகிலும் உண்டா என் வேதனை ஏற்று சுமக்க, ஏதாகிலும் வழி உண்டோ என்று சொல்லி கடைசியான ஒரு தேடுதலுக்குள் வரும்போது அந்த நேரத்தில் வருகிற ஒரு செய்தி, அது அவருடைய வாழ்க்கையின் ஒரு நம்பிக்கையை கொண்டு வருகிறது. இதுதான் நீதிமொழிகள் 17:17 சொல்லப்படுகிறது. தூரத்திலிருந்து வருகிற செய்தி விடாய்த்து போன ஆத்துமாக்கு அது ஒரு குளிர்ந்த பானமாய் மாறுகிறது. தூரத்திலிருந்து வருகிற செய்தி, எங்கோ கடந்தேன், என்னென்னோ இடத்தில் நான் போனேன், ஏதேதோ நான் செய்தேன், ஆனாலும் எவ்வளோ ஆயிரங்களை நான் செலவு செய்தேன், ஆனாலும் விடுதலை இல்லை. ஆனால் இன்றைக்கு ஒரு செய்தி எனக்கு வருகிறது. இந்த செய்தியின் காரணர் என்ன? ஏசாயா 9:6, நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது, அவர் நாமம் அதிசயம். அதிசயம் என்ற ஒரு நாமம் உடையவரை நான் கேள்விப்பட்டேன். அவர் அதிசயம் செய்கிறாராமே, அவர் அற்புதம் செய்கிறாராமே, அவரால் எல்லாம் ஆகுமாமே, அவரை நான் பார்க்க ஆசையாயிருக்கிறேன். என்றைக்கு உன் ஆத்துமா எல்லாம் ஏமாற்றப்படுகிறவைகளை நம்பி சோரம் போனது, ஆனால் இன்றைக்கு மெய்யான விடுதலையாகிய ஒரு இடத்தை உன் உள்ளம் தேடி வருமானால், நிச்சயமாக நீ தேடி வந்த தெய்வம் உன்னை கைவிடுவது இல்லை. அவர் நிச்சயமாக உனக்கு அற்புதங்களை செய்வார். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த சபை எதற்காக? நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய அநேக நன்மைகளை நாம் அறிந்து கொள்ளவும், நாம் பெற்றுக்கொள்ளும்படி அநேக விஷயங்களுக்காய் கடினப்பட்ட சம்பவங்களை தேவ ஆலயத்துக்குள் வந்து அதை எளிதான வழியில் சம்பாதித்துக் கொள்ள, பெற்றுக்கொள்ள வழிகாட்டும் இடமாகவும் இருப்பதுதான் தேவாலயம். இன்றைக்கு அதிசயங்களை செய்கிற தெய்வம் தன் மக்களை தன் சபைக்குள் கொண்டு வருவதற்கு எதற்காக? அவர் இங்கே தம் ஜனங்களை விடுவிப்பதற்காக அவர் இந்த இடத்தை நமக்கென்று திறந்து கொடுத்திருக்கிறார். அவர் அதிசயம் செய்கிறார். இன்றைக்கு நான் எங்கெங்கோ போனேன், ஆனால் கடைசியாக ஒரு இடம் எனக்கு சொல்லப்பட்டது, இந்த சபைக்குள் நீ வா, உன் வாழ்க்கையில் இயேசு அற்புதம் செய்வார் என்று நான் கேள்விப்பட்டேன். என்னை அழைத்து வந்தார்கள். எனக்காய் அவர்கள் ஜெபித்த வேளையில் நான் பூரணமாய் விடுதலை பெற்றேன். எத்தனை ஆண்டுகளாய் என் வாழ்க்கையில் தொடர்ந்து வந்த வேதனைகள் தேவ ஆலயத்துக்குள் என் கால் பட்ட மாத்திரத்தில் ஏதோ ஒரு வித்தியாசத்தை நான் உணர்ந்தேன். ஆம், நாம் கூடி வருகிற இடத்தில் இயேசு சாமியுடைய பிரசனம் இருக்கிறது. அந்த பிரசனம் நமக்கு அதிசயங்களை செய்கிறது. ஹல்லேலூயா, அதிசயம் செய்கிறது. இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, மார்க் 5ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை நாம் தியானிக்கலாம். மார்க் 5ஆம் அதிகாரம் 25 அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழிந்தும்
சற்றாகிலும் குணமடையாமல் அதிகமாய் வருத்தப்படுகிற போது 12 வருஷம் வேதனை. யோசித்து பாருங்கள், வேதனை என்பது 2 நாள் 3 நாள், 1 வாரம், 1 மாதம், அவ்வளவுதான். அதற்கு மிஞ்சி போகும்போது நாம் பலவீனமற்று போய்விடுவோம். ஆனால் இவளுடைய வாழ்க்கையில் 12 வருஷம் இவளை விட்டு உயிர் போகவில்லை. ஆனால் இவளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் மரண வேதனையை அவள் சந்தித்து கொண்டிருக்கிறாள். 12 வருஷமும் இவளுடைய வாழ்க்கையில் வைத்தியர்கள் தேடாத வைத்தியர்கள் இல்லை, புசிக்காத மாத்திரைகள் இல்லை, எல்லா காரியத்தையும் செய்து பார்த்தாளாம். இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, அவளிடத்தில் இந்த சொத்து பணங்கள் எல்லாமே இந்த வைத்தியத்துக்கு செலவாக்கப்பட்டது என்றால் எத்தனை ஆயிரமான மாத்திரைகள் மருந்துகளை அவள் உட்கொண்டாலும் அந்த சரீரத்தில் இருந்த அந்த பிரச்சனையை கடுகளவும் மாற்றவில்லையாம். தேவ பிள்ளைகளே, இந்த கொடுமையான வாழ்க்கை அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். இவளுடைய வாழ்க்கையின் இரத்த உதிர போக்கினால மிகவும் வேதனை, சத்துருடைய ஒரு பயங்கரமான தாக்கம் அது. இன்றைக்கு உன் ஆவியிலும் உன் ஆத்துமாலும் உன் சரீரத்திலையும் ஒரு விடுதலை வேண்டும் என்றால் அது மாத்திரைகளாலும் மருந்துகளாலும் பணத்தாலும் மாற்ற முடியாது. அது உனக்காய் மரித்த இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் அனைத்தும் மாறும், அனைத்தும் உண்டாகும். அவர் ஆலோசனை கொடுக்கிறவர், அவர் வல்லம் உள்ளவர், அவர் நித்திய பிதா, அவர் சமாதானத்தின் பிரபு. அதிசயமானவரை நீ தேடி வரும்போது உன் புலங்களும் மாற்றம் உண்டாகிறது. தேவ பிள்ளைகளே, அவர் சமாதானத்தை கொடுக்கிற தேவன். இவள் பணத்தை செலவழித்து மாத்திரையை புசிக்கிறார், பணத்தை செலவழித்து மாத்திரையை புசிக்கிறார். ஆனாலும் அவள் துக்கம் மாறவில்லை, அவள் வேதனை மாறவில்லை. மரணத்தை தான் அவள் சந்தித்துக் கொண்டிருக்கிறாள். அவள் நிலைமை மாறவில்லை. இதனால் என்ன நடந்தது? தன் குடும்பம், தன்னுடைய உறவு, தன்னுடைய நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாவற்றிலும் பங்கெடுப்பதை விட்டு அவள் ஒதுங்கி இருக்க ஆரம்பித்தாள். அவளுக்கு தன்னையே பிடிக்காத அளவுக்கு அவள் வாழ்க்கையானது ஒரு இருள் சூழ்ந்தது. கொடூர வேதனையின் தாக்கப்பட்டாள். ஒரு நாள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அவள் கேள்விப்படுகிறாள். 27ஆம் வசனத்திலே இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். இங்கே பார்க்கும்போது அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு அநேக மாத்திரைகள், மருந்துகள், வைத்தியர்கள், அநேக பிணிக்கான காரியங்களுக்கு தேடி ஓடலாம். பணம் இருக்கிறது என்று ஓடலாம், செய்யலாம், பாருங்கள், தவறு அல்ல. ஆனாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை படைத்த தேவன் அண்டை நீ வரும்போது உனக்காக அவர் அற்புதத்தை செய்ய மாட்டேன் என்று ஒருபோதும் சொல்லுகிறவர் அல்ல. அவர் தம்மண்டை வந்தவர்களை அவர் விடுதலையாக்குகிறார், தம்மண்டை வந்தவர்களை அவர் குணமாக்குகிறார். ஏனென்றால் அவருக்கு நீ தேவை. உன்னை ஒரு பலவீனனாக்க அவர் விரும்பவில்லை, உன்னை சுகமாக்கவே கல்வாரி சிலுவையிலே தன்னையே அவர் பலியாக கொடுத்தார். 12 வருஷம் அவள் பட்ட வேதனையை காட்டிலும் அவர் சில மணி நேரங்கள், 3-6 மணி நேரங்கள் அந்த கோர சிலுவையில அந்த பாடுகளை சுமக்கும் போது எந்த மனுஷனும் எவரும் சுமந்திராத வேதனையின் பாடுகளை அந்த கல்வாரி சிலுவையில பட்ட காரணம் என்ன? அது உன்னுடைய என்னுடைய வியாதிகள், உன்னுடைய என்னுடைய பாவங்கள், உன்னுடைய என்னுடைய விடுதலை தான் அவரை அத்தனை வேதனையில் தள்ளினது. அத்தனை வேதனையின் தன்மேல் அவர் சுமந்து இன்றைக்கு அவர் சொல்லுகிறார், தம்மண்டை வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளுவதில்லை, என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசித்து நான் அவர் தழும்புகளால் சுகமானேன் என்று நீ சொல்லும் போதே உனக்குள் இருக்கிற அநேக வியாதிகள், அநேக பிரச்சனைகள், அவைகள் இன்றைக்கு கர்த்தருக்கு முன்பதாய் அவைகள் சாஷ்டாங்கமாய் விழுகிறது. ஏனென்றால் அந்த வியாதிக்கு தெரியும், அந்த பிரச்சனைக்கு தெரியும், இவர்கள் கூப்பிடுகிற இயேசு ஒரு சர்வ யாபி. அவர் சர்வ யாபி. அவருக்கு முன்பதாய் எல்லாமே அடங்கும். காற்றும் கடலும் அவருக்கு அடங்குகிறது.
காற்றும் கடலும் அவருக்கு அடங்குகிறது. இன்றைக்கு நீ துதிக்கிற இயேசு, நாமத்தை உச்சரிக்கிற இயேசு, அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர். அவரை தேடி வந்தவர்களுடைய வாழ்க்கையில் பல வருடங்களான பிரச்சனைகள் பல மணி நேரங்களிலே மாறி போவதை நீங்கள் காண்பீர்கள். சாக கடக்கிற உன் வாழ்க்கையை உயிர்ப்பிக்குவதற்காக தான் அவர் நமக்காக மரணத்துக்குள் போனார். அவர் எனக்காய் மரித்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் சரீரங்களுக்குள்ளே ஒரு அற்புதம் நடக்குகிறது. இன்றைக்கு உங்கள் சரீரங்களுக்குள்ளே ஒரு அற்புதம் நடக்கிறது. இன்றைக்கு உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒரு அற்புதம் நடக்கிறது. மாத்திரைகள் மருந்துகளால் முடியாம இருந்திருக்கலாம், பிசியோதெரபினால முடியாம இருந்திருக்கலாம், ஆர்த்தோவால முடியாம இருந்திருக்கலாம், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டால முடியாம இருந்திருக்கலாம். என் தேவனால முடியாதது எதுவுமே இல்லை. அவர் இன்றும் சுகமாக்குகிறார். உள் காயங்களை ஆற்ற அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அவர் வாழ வைக்க வருகிறார். அவருடைய ஒரே ஆசை அதுதான். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து உன் வியாதியின் படுக்கையை ஒரு நாளும் சந்தோஷமாய் பார்க்கிறவர் அல்ல. அவர் அந்த வியாதியின் படுக்கையை வெறுக்கிறார். அந்த வியாதியின் படுக்கை உன் குடும்பத்தில் இருக்க கூடாது என்று வெறுக்குகிறார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் இன்றைக்கு உங்கள் வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்ய இறங்கி இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை குணமாக்க இறங்கி இருக்கிறார். பிபி ஆனாலும், கொலஸ்ட்ரால் ஆனாலும், சுகர் ஆனாலும், ஆஸ்மா ஆனாலும், உதிர போக்கானாலும், நரம்பு பிரச்சனைகள் ஆனாலும், ஸ்கின் பிரச்சனை ஆனாலும், ரத்த சம்பந்த பிரச்சனை ஆனாலும், இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு அவைகள் அவர் நாமத்தில் விலகி போவதாக. ஹல்லேலூயா. இயேசுவை அவள் கேள்விப்பட்டாள். அப்படி என்றால் 12 வருட காலம் மாத்திரை மருந்துகள் டாக்டர் எல்லாம் கேள்விப்பட்டார். ஆனால் இரட்சகரை கேள்விப்படவில்லை, இயேசுவை கேள்விப்படவில்லை. இன்றைக்கும் அநேக குடும்பங்களில் இயேசுவை கேள்விப்பட்டாலும் இயேசுவால இது ஆகும் என்ற விசுவாசத்தில் அவர்கள் வளர்ந்து வரவில்லை. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே இயேசுவை குறித்து கேள்விப்படும் போது அடுத்த ஒரு விசுவாசம் உங்களுக்கு வரட்டும். அவர் எனக்கு ஜெபிக்க வேண்டாம், அவர் என்னை பார்க்க வேண்டாம், அவர் என்னை தொட வேண்டாம், நான் போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலே 12 வருஷம் நரக வேதனை பட்டது 12 நிமிஷத்திலே மாறும் என்ற விசுவாசத்தில் அவள் வளர்ந்ததினாலே தான் அவள் அற்புதத்தை பெற்றாள். இன்றைக்கு இயேசுவை நீ எப்படி பார்க்கிற? இன்றைக்கு இயேசுவை எப்படி பார்க்கிற? அவள் இயேசுவை கேள்விப்பட்ட போது எப்படி கேள்விப்பட்டிருக்கிறார்? அவர் முழுவதும் தேவ மகிமையில் நிரம்பி இருக்கிறது. அவர் முழுவதும் தேவ பிரசன்னத்தில் நிரம்பி இருக்கிறார். அவர் உச்சம் தலைந்து உள்ளங்கால் மட்டும் தேவ பிரசன்னம் இருக்கிறது. அவருக்கு முன்பதாக என் வியாதியோடு நான் போகும்போது அவர் என்னை பார்க்கும் போது என் வியாதி என்னை விட்டு மாறும், ஆண்டுகளின் பிரச்சனை மாறும். என் நரம்புகளுக்குள் ஜீவன், என் ரத்தத்துக்குள் ஜீவன், என் எலும்புகளுக்குள் ஜீவன், என் இருதயத்துக்குள் ஜீவன், என் சரீரத்தின் மேல் ஜீவன். ஓ ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகள் என்னை குணமாக்கும்படி இன்றைக்கு வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை சுகமாக்குகிறார். அவள் சொன்னா நான் உங்களை தொட்டா சுகமாவேன். எவ்வளவு பெரிய விசுவாசம் அது! அது எவ்வளவு பெரிய விசுவாசம்! அது எவ்வளவு பெரிய விசுவாசம்! இன்றைக்கு மாத்திரையை கையில் எடுக்கும்போது நீ சொல்ற இதை புசிச்சா நான் குணமாயிடுவேன். ஒரு டானிக் எடுக்கும்போது நீ சொல்ற இதை குடிச்சா நான் சுகமாயிடுவேன். ஒரு இன்ஜெக்ஷனை பார்க்கும்போது போட்டா நான் சுகமாயிடுவேன். மேல் பூச்சான குணங்கள், ஆனால் உள்ளான சுகத்தை கொடுக்கிற ஒரே ஒரு உருண்டா. உனக்காக அவர் காயப்பட்டார், உனக்காக காயப்பட்டார். என் இயேசு சொல்லுகிறார், நான் உன் பரிகாரியான கர்த்தர். அப்படி என்றால் வைத்தியர்களுக்கு மேலான வைத்தியர், எல்லா வைத்தியர்களுக்கு மேலான வைத்தியர். உன் சரீரத்தில் ஒரு பிரச்சனை வருமானால், இருதயத்துக்குள் ஒரு பிரச்சனை வருமானால், வைத்தியன் அந்த இருதயத்தை திறந்து அதற்குள் சிகிச்சை பண்ண வேண்டும். என் அப்பன் இயேசு அப்படி அல்ல, எந்த இருதயத்தையும் திறப்பவர் அல்ல. அவர் வந்து நிற்கும் போது, அவருடைய மகிமை படும்போது, அவர் நிழல் படும்போது, அவர் வார்த்தை போகும்போது, எந்த இருதயம் அந்த வார்த்தைக்கு திறந்து கொடுக்கிறதோ அங்கே அது குணமாகிறது. நீ மரித்து விடுவாய் என்று சொல்லும் போது ஆண்டவர் சொல்கிறார், இல்ல இன்னும் 15 ஆண்டுகள் உனக்கு தருகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் சரீரம் எதை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதோ அந்த பொல்லாத கஷ்டத்தை கொடுக்கிற வியாதி இனி உன் கண்களுக்கு முன்பதாய் தோன்றுவதில்லை. அதனுடைய அறிகுறி கூட இல்லாமல் மாறப்போகிறாய். ஹல்லேலூயா.
தொட்டால் சுகமாவேன் என்று சொன்னார். எப்படி அவளுக்கு இந்த நம்பிக்கை வந்தது? எப்படி அவளுக்கு இந்த நம்பிக்கை வந்தது? காரணம் என்ன? எல்லா வைத்தியரையும் பார்த்து விட்டேன், எல்லா மாத்திரைகளும் புசித்து விட்டேன், எல்லா ஸ்பெஷலிஸ்டையும் நான் பார்த்து விட்டேன், எல்லா காஸ்ட்லி மெடிசனை நான் எடுத்து விட்டேன். ஆனால் என் சரீரம் விடுதலை ஆகவில்லை. இன்றைக்கு எனக்குள் ஒன்று தோன்றுகிறது, இவைகள் எல்லாம் என்னை கைவிட்டது. இன்றைக்கு இயேசு என்ற ஒருவரை நான் கேட்டேன். தூரத்திலிருந்து வந்த ஒரு செய்தியை கேட்டேன். அவரை எப்படி கேள்விப்பட்டேன்? அவர் அண்டை போகிற குருடன் பார்வையடைகிறானா, அவர் அண்டை போகிற முடவன் நடக்கிறானா, அவர் அண்டை போகிற மரித்தவன் எழும்புகிறானா, அவர் அண்டை போகிற பிசாசின் கட்டு உள்ளவன் விடுதலையாகிறானா, அவர் அண்டை போகிற சந்திர ரோகி குணமாகிறானா, அவர் அண்டை போகிற சூம்பின கை வளருகிறதா, அவர் அண்டை போகிற யாரா இருந்தாலும் அவர்கள் விடுதலை இல்லாமல் திரும்பவில்லை என்ற பட்டியலை நான் கேட்டேன். பட்டியலை நான் கேட்டேன். என் கண்களாய் நான் காணாவிட்டாலும் என் காதுகளால் நான் கேட்டேன். இயேசு என்று கேள்விப்பட்டவரை அடுத்தது கேள்விப்படுகிறேன். அந்த இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறாராம். அந்த இயேசு அண்டை அவள் வந்தா, அந்த இயேசுவை அவள் நம்பிவிட்டா. இத்தனை பிரச்சனைகளை மாற்றின தெய்வத்துக்கு என் பிரச்சனை ஒரு பெரியதல்ல. தவறு நான் செய்து விட்டேன். 12 வருடம் என் வாழ்க்கையின் பிரச்சனை நீடித்ததுக்கு காரணம் அவர் அல்ல, அது நான் தான் காரணம். நான் எல்லாவற்றையும் தேடினேன், ஆனால் தேட வேண்டிய அருள்நாதர் இயேசுவை நான் தேடவில்லை. எல்லாவரையும் தேடினேன், ஆனால் அவர்தான் எனக்கு குணமாக்குகிறவர் என்பதை மறந்து விட்டேன். மனு குலத்தை ரட்சிக்க வந்தவர் அவர்தான் என்பதை நான் மறந்து விட்டேன். மனு குலத்துக்காக உயிரை கொடுக்க வந்தவர் அவர்தான் என்று மறந்து விட்டேன். எனக்காக பலியாக வந்த தேவ ஆட்டுக்குட்டி இயேசு என்பதை நான் மறந்து விட்டேன். இன்றைக்கு நான் விளங்கிக் கொள்ளுகிறேன், அவர் அண்டை போனால் எனக்கு விடுதலை உண்டு. ஆகையால நான் போய் அவர் அண்டை போய் எனக்காக ஜெபிங்க என்று கேட்க மாட்டேன். என் பிரச்சனை அவருக்கு முன்பதாக ஒன்றுமே இல்லை. வானம் அவருடைய சிங்காசனம், பூமியோட பாதப்படியா இருக்கிறது. இவ்வளவு சர்வ யாபிக்கு முன்பதாய் நான் போகும்போது ஒன்றுமில்லாத நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறது தான் என் பிரச்சனையே. அந்த ஓரத்தை தொடும்போது என் பிரச்சனை தெரிவுண்டு போயிடும். இன்னைக்கு உன் பிரச்சனையை ரொம்ப பெருசா பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இயேசுவை ரொம்ப சின்னதா பார்ப்ப. என்றைக்கு இயேசுவை பெரியவரா பார்க்கறியோ அன்றைக்கு உன் பிரச்சனைகளுக்கு முன்பதாய் சிறிதாய் மாறும். இன்றைக்கு சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தில் என்னுடைய சூழ்நிலைகள் மாறுவதாக, என் பிரச்சனைகள் மாறுவதாக, என் போராட்டம் மாறுவதாக, என் துக்கம் மாறுவதாக. வியாதியை என் சரீரத்தில் இருப்பதுக்கு உனக்கு அனுமதி கிடையாது. ஏனென்றால் ஒரு நாமம் எங்களுக்கு தெரியும், அந்த நாமம் அதிசயமானது. எங்களுக்கு ஒரு நாமம் தெரியும், அது இயேசுவின் நாமம். எங்களுக்கு ஒரு நாமம் தெரியும், அந்த நாமம் பாதாளத்தையும் பரலோகத்தையும் வென்ற நாமம், வானிலும் பூமியிலும் மேலான நாமம். இயேசுவின் நாமத்துக்கு மேலான நாமம் இல்லை. அந்த நாமத்தை நான் விசுவாசத்தோட பேசுகிறேன். என் சரீரத்தின் வியாதியை என்னை விட்டு போ, என் சரீரத்தின் வியாதி என்னை விட்டு போ, என் சரீரத்தின் சத்துருவை என்னை விட்டு போ என்று நீங்கள் சொல்லும் போதே அவைகள் பலவீனம் அடைகிறது. ஹல்லேலூயா. அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகமாவேன். அடுத்து வாசிக்கலாம். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை சுற்றி நிறைய பேர் அப்படியே நெருக்கிட்டு போறாங்க. 1-2 இல்லை, நிறைய பேர் நெருக்கிட்டு அப்படியே நெருங்கி அப்படியே அவரை அணைச்சிட்டு போகிறாங்க. அவர் ஃபீல்லே பண்ணல. ஆனால் திடீரென்ற ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வந்ததும் நிற்கிறாரு, நின்றுட்டு சொல்கிறாரு, என்னை தொட்டது யாருன்றாரு. அடுத்தது சீஷன் அதுக்கு பதில் சொல்கிறான். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை. எல்லாரும் சொல்லுங்க, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டு இருக்கிறாங்களே. இந்த ஜனங்க நெருக்கிட்டு தான் வராங்க. இயேசுகிட்ட எதையாகிலும் கிடைக்கணும்னு தான் வராங்க. அவர் செய்கிற அற்புதத்தை பார்த்து பிரமித்து அவரை தேடி கொண்டு போறாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வரும்போது இயேசு நிற்கிறார். நின்று அவர் திரும்புகிறார். திரும்பி அவர் சொல்கிறார், என்னை தொட்டது யாரு? ஐயோ, ஒன்றுமே விளங்கல சுவாமி. உங்களை எல்லாரும் தொட்டுட்டு தான் வராங்க, எல்லாரும் உங்க கூடியே வராங்க, விடாம உங்களை அப்படியே அணைச்சிட்டு வராங்க. ஆனா உங்களை தொட்டது யாருன்னு கேட்குறீங்களே, நாங்கள் யாரை சொல்லுவோம்? எல்லாரும் தானே.
அவர் சொல்றாரு, இதுதாயா எல்லாரும் தேடுவதிலையும் வேதனை உள்ளவன் தேடுவதிலும் இருக்கிற வித்தியாசம். அல்லேலூயா. இன்றைக்கு எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்க வரலாம். அவர்கள் பார்த்தார்கள், ஆராதித்தார்கள், போகிறார்கள். சிலர் மட்டும்தான் பார்த்தார்கள், ஆராதித்தார்கள், பெற்றுக்கொண்டவர்களாய் போனார்கள். இன்றைக்கு பெற்றுக்கொள்ளும்படியாய் நாம் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு மருத்துவரண்டை போகிறேன், மாத்திரைகளை பெற்றுக்கொள்ளுகிறேன். ஒரு மருத்துவரண்டை போகிறேன், என்னுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டை பெற்றுக்கொள்ளுகிறேன். இன்றைக்கு இயேசுவை தேடி வந்தாயே, நீ உன் சுகத்தை பெற்றுக்கொள்ள, உன் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள, உன் விடுதலை பெற்றுக்கொண்டு போகும்படி நாம் வந்திருக்க வேண்டும். எங்கெங்க வியாதியோடு அநேக நாட்களாய் நீங்கள் சிறையாக்கப்பட்டிருக்கிறீர்களோ, உங்கள் வீட்டில் இயேசு இன்று ஒரு அற்புதத்தை செய்யும். இன்றைக்கு உங்கள் வியாதியின் படுக்கை மாறுகிறது. உங்களை சிறைபிடித்திருந்த எல்லா வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மாறுகிறது. காரணம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இடத்திலே இயேசுடைய பிரசன்னம் உங்கள் மேல் இறங்குகிறது. அவரை நீ விசுவாசிப்பாயானால் அவர் உங்களை சுகமாக்குகிறார். எல்லாரும் இருக்கிறாங்களே, எல்லாரும் என்ன தேடினது விதம் வேறு. ஆனால் இவள் 12 வருஷத்தினுடைய வேதனையோடு வந்து என்னை தொட்டா. அந்த வேதனை ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. வெட்கம், அவமானம், கண்ணீர். ஒரு நாளும் சந்தோஷமா இல்லை. அவள் வாழ்க்கையே ஒரு பெரிய அவமானமாய், அவள் வாழ்க்கையே ஒரு தலகுனிவாய் இருந்துச்சு. இவர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே எப்படிப்பா நாங்கள் பார்ப்போம். இயேசு சொல்றார், இல்லை, என்னை தொட்டது யார் என்று கேட்கிறார். ஆமென். ஏனென்று சொன்னால் 28 பாருங்க, ஜனக்கூட்டத்துக்குள் அவருக்கு பின்பதாய் வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். இயேசுவை கூட தொடல, அவருடைய ட்ரெஸ்ஸை தான் தொட்டா. இயேசுவை கூட தொடல, அவர் ட்ரெஸ்ஸை தான் தொட்டா. அது தொட்டுட்டு அப்படி விட்டுட்டா, அவ்வளவுதான். அப்படி தொட்டுட்டு விட்டுட்டா. அந்த நொடி பொழுதுல நடந்த சம்பவம் என்ன? அவருடைய வஸ்திரத்தை அவள் தொட்ட மாத்திரத்தில் உடனே ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கியோ, கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. இயேசு அண்டை நீ வருகிற விசுவாசம் அப்படி இருக்குமானால் அந்த நிமிடத்தில் அந்த பிரச்சனை மாறும். அந்த நிமிடத்தில் அந்த பிரச்சனை மாறும். அவள் தொட்ட அந்த மாத்திரத்தில் அவளுடைய பிரச்சனை மாறிற்று, அவளுடைய ப்ராப்ளம் மாறிற்று. ரெண்டாவது அவளுடைய வேதனை மாறிற்று. எதெல்லாம் குறித்து வேதனைப்பட்டாலோ, எதெல்லாம் வாழ்க்கையில வேதனைப்பட்டாலோ, எங்கெல்லாம் போய் ஏமாற்றம் அடைந்தாலோ, எதெல்லாம் வைத்து அழுதாலோ, எதிலெல்லாம் நினைச்சு அழுதாலோ, மனதில் இருந்த எல்லா வேதனையும் அப்படியே மாறினது. ஹல்லேலூயா. உன் வேதனை நீங்கி நீ சுகமாக போகிறாய். உன் வேதனை நீங்கி சுகமாக போகிறாய். இயேசு உங்களையும் குணமாக்க விரும்புகிறார். ஆமென். உங்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தை தேவன் கொடுக்க போகிறார். ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்க போகிறார். இனி நீங்கள் வெட்கப்பட போகிறதில்லை, வேதனை பட போகிறதில்லை, இனி நீங்கள் பலவீனப்பட போகிறதில்லை. கர்த்தர் உங்களை காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. அவள் விடுதலையானாள். அவளுடைய வஸ்திரங்கள், அவள் வஸ்திரத்தை தொட்ட போது அவள் விடுதலையானாள். அந்த சம்பவம் நடந்த போது நடந்துறது இயேசு சொல்ற பதில் பாருங்கள். உடனே இயேசு தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து, தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து, அநேகர் போய் இயேசுவே எனக்கு இந்த அற்புதம் செய்யும் ஆண்டவரே, இயேசுவே எனக்கு இந்த சுகம் கொடு ஆண்டவரே, இயேசுவே எனக்கு இந்த கஷ்டத்தை மாற்றும் ஆண்டவரே, இந்த வியாதியை மாற்றும் ஆண்டவர் என்று இயேசு கிட்ட சொல்லுவார்கள். சொல்லும்போது இயேசுவானவர் அவருடைய வல்லமையினால் சுகத்தை கட்டளையிடுவார். ஆனால் இந்த ஸ்திரீயானவளோ இயேசு அண்டை போய் தன் கோரிக்கை சொல்லவே இல்லை. அவள் சொல்லிக் கொண்டதெல்லாம் தன் உள்ளத்துக்குள்ளே, அவள் சொல்லிக் கொண்டதெல்லாம் தன் சிந்தைக்குள்ளே. இயேசுவை நான் தொடுவேன், நான் சுகமாவேன். இயேசுவை நான் தொடுவேன், நான் சுகமாவேன். இயேசுவை நான் தொடுவேன், நான் சுகமாவேன். இந்த ஜெபம் பரலோகம் கேட்டது. இந்த ஜெபம் தேவன் கேட்டார். இந்த ஜெபம் தேவ சன்னிதானத்துக்கு போனது.
ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் அண்டை வருவார்கள் என்று சொன்னது போல ஜெபம் கேட்கப்பட்டது. இன்றைக்கு தேவ பிள்ளையே, சபைக்கு வருவதற்கு முன்பதாய் வீட்டிலிருந்து புறப்படும் போது உன் தேவைக்காய் நீ ஜெபித்திருக்கலாம், ஒரு அற்புதத்துக்காய் ஜெபித்திருக்கலாம், ஒரு பாதுகாப்புக்காய் ஜெபித்திருக்கலாம், ஒரு சமாதானத்துக்காய் ஜெபித்திருக்கலாம், ஒரு விடுதலைக்காக ஜெபித்திருக்கலாம். நான் சொல்லுகிற இந்த காலவழியில கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டார். கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டார். அவள் ஜெபங்கள் வழிகளில் இருந்தது. அவளுடைய ஜெபங்கள் வழிகளில் இருந்தது. இயேசுவண்ட வந்த போதோ அவள் ஜெபம்லாம் பண்ணல, வஸ்திரத்தை தொட்டா. இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, இயேசுவானவர் தமக்குள்ளிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டதை அவர் அறிந்தாராம். இன்னைக்கு இங்க இயேசு சுவாமி தம்முடைய பிரசன்னத்தோடு இங்க வந்திருக்கிறார். அவர் இங்க பிரசன்னத்தோடு இருக்கிறார். நீங்க எங்க இருந்து கேட்டுட்டு இருந்தாலும் அங்கேயும் இயேசு இருக்கிறார். உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில் இயேசு இருக்கிறார். அவர் தம்முடைய வல்லமையை அவர் இப்பொழுது உங்களுக்காக உங்கள் மேல் அவர் கட்டவிழ்க்க போகிறார். உங்கள் சுகத்துக்காக கட்டவிழ்க்க போகிறார். உங்கள் வீடு ஒரு அற்புதத்தில் நிரம்ப போகிறார். உங்கள் பலவீன படுக்கையிலிருந்து நீங்கள் எழும்ப போகிறீர்கள். ஹல்லேலூயா. அவருக்குள் இருந்து ஒரு வல்லமை புறப்படுகிறது. இன்றைக்கு உங்கள் பலவீனத்துக்காய் நான் ஜெபிக்கிற வேளையில தாமே ஒரு வல்லமை நமக்காய் புறப்பட்டு வரப்போகிறது. அந்த வல்லமையானது இன்றைக்கு நம்மை சுகமாக்க போகிறது. நீங்கள் விசுவாசத்தோட வந்திருக்கிறீர்கள், நம்பிக்கையோடு வந்திருக்கிறீர்கள். இன்னைக்கு உங்க வேதனை மாறுதுன்னு இயேசுவின் நாமத்தில் நான் பகிரங்கமாய் சொல்லுகிறேன். இயேசு சொன்னாரு, என்கிட்ட இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டிருக்கு. ஆமென். எனக்குள்ள இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டிருக்கிறது. தம்மிடத்திலிருந்து புறப்பட்ட வல்லமை அவர் அறிந்தார். ஜன கூட்டத்தில் திரும்பினார். யாருக்கோ அற்புதம் நடந்துச்சுன்னு அப்படி திரும்புறார். ஆனால் சுற்றி இருக்கிற யாருக்குமே தெரில. நான் சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தார் உங்களை வியாதிஸ்தான் பார்த்துருக்காங்க. அடுத்த நாள் நீங்கள் எழுந்து உட்காந்து நடக்க போறீங்க. எல்லா ஒயரும் டியூபும் கழட்டி போட போறீங்க. கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. இயேசு இன்றைக்கும் அவர் தூரத்திலிருந்து ஒரு செய்தி உன்னை நோக்கி வருகிறது. அது உன்னை சுகமாக்க வந்து கொண்டிருக்கிறது. அது உன்னை மரண தருவாயிலிருந்து மீட்டெடுக்க வந்து கொண்டிருக்கிறது. அவர் சத்தம் இதோ உன் சரீரத்தில் எந்தெந்த உறுப்புகள் செத்து போனதோ அவைகள் செயல்படும்படி அந்த சத்தம் கேட்கிறது. இயேசுவின் நாமத்தில் சுகமாவாயாக. இன்னைக்கு அவருடைய நாமத்துக்கு அற்புதம் இருக்கு. இன்னைக்கு அவருடைய நாமத்தில் வல்லமை இருக்கிறார். அவர் திரும்பி பார்த்தாரு. இந்த ஸ்திரீயானவளும் தனக்கு அற்புதம் நடந்துச்சுன்னு அங்கே சொல்றதுக்கு அவர் திட்டம் இடலை. தன் சீஷர்களும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னு அவங்களுக்கும் தெரியாது. ஆனால் சுகமானவளும் சுகமாவதற்கு வல்லமை தன்னிலிருந்து புறப்பட்டவர் இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் அந்த விஷயம் தெரியும். இயேசுவுக்கும் இந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ளருக்கும். இயேசு தான் சொன்னார், நீ என்னிலும் என் வார்த்தை உன்னில் இருந்தா நீ கேட்டுக்கொள்வது எதுவாயிருந்தாலும் அது உனக்கு நிச்சயமாய் செய்வேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க பக்கத்தில் ஆவியானவர் இருக்காரு. உங்களுக்கு ஏதோ ஒரு அற்புதம் செய்யணும்னே வந்திருக்கிறார். நீங்க நிச்சயமா உங்க வாழ்க்கை மாறப்போகுது. உடனே அவர் கேட்டதுமே இவள் கொஞ்சம் திடுக்கிட்டு போனான். அதை அவள் அறிந்தா. அவங்க சீஷர்லாம் சொல்றாங்க, அப்போ தம்மிடத்திலிருந்து சம்பவித்தது அந்த 32-35 இது செய்ததை காணும்படி, இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்து அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஹல்லேலூயா. எப்பவுமே சுகமாக்குறதுக்கு சொல்லுவார்கள் விசுவாசமா ஜெபம் பண்ணுங்கன்னு. ஆனா இங்க இயேசு வந்து அவகிட்ட சொல்றாரு, அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் தான் உன்னை ரட்சித்ததுன்றாரு. இன்றைக்கு சபைக்குள்ள வந்து விசுவாசம் நமக்கு வளரும். ஆனா அவளுக்கோ கேட்ட போதே விசுவாசம் வந்துச்சு. ஹல்லேலூயா. இன்றைக்கும் விசுவாசத்துல குறைவற்று இருப்பீங்கன்னா
நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தோற்று போய்விட்டோம், இனி நான் சுகம் அடைய மாட்டேன், இனி எனக்கு ஒரு அற்புதம் இல்லை, இனி என் வாழ்க்கை இப்படிதான் என்ற மனநிலையில் வந்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் அற்புதத்தை பார்க்க முடியாது. ஆனால் அவள் இதற்கு முன்பதாக இயேசுவை கேள்விப்படவே இல்லை, இயேசுவை பார்த்ததும் இல்லை, இயேசு அண்டை போய் நின்றதும் இல்லை, எந்த ஜெப கூட்டங்களிலும் அவள் பங்கெடுத்ததும் இல்லை. கேள்விப்பட்டா, யாரோ ஒருத்தர் நிமிடம் கேள்விப்பட்டா. அப்போவே இயேசு மேலே அவளுக்கு விசுவாசம் வந்துச்சு. என்ன விசுவாசம் வந்துச்சு? இந்த 12 வருஷம் என்னை கஷ்டப்படுத்துகிற இந்த வியாதியை அவரால் சுகமாகும், அவரை மாற்றுவார், அவர்கிட்ட போன அற்புதம் நடக்குன்ற அந்த விசுவாசம் அவளுக்கு முழுமையாக வந்துச்சு. அவள் போகையில் யாரு போய் நின்று நீ போனா நடக்காது, இவ்வளோலாம் பார்த்துட்டு இவ்வளவு நடக்காது என்றாலும் அவளை தடுத்து இருக்க முடியாது. காரணம் அவள் விசுவாசம் அவர் மேலே அப்படி பதித்து விட்டா. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை தான் சொன்னார், உன் விசுவாசத்தோட நீ பேசின அந்த மலையை பார்த்து போன்னு சொன்னாலும் அது பேர்ந்து போய் சமுத்திரத்தில் விழுனாரு. இன்னைக்கு உன் விசுவாசம் ஒரு மலை போல வளருமானால் உன்னுடைய முன்பதாக இருக்கிற மலைகள் அசையும். உன் விசுவாசம் வளருமானா உன் வாழ்க்கையில பெரிய காரியங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிக்கிறேன், என்னை நீர் குணமாக்க வல்லவர், என்னை நீர் சுகமாக்க வல்லவர், நான் எவ்வளவு உம்மை விசுவாசிக்கிறேனோ அவ்வளவு அற்புதம் என் சமீபமாய் வருகிறது, இன்று நான் அந்த அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. அற்புதத்தை பெற்றுக்கொள்ள அந்த விசுவாசத்தோடு அவரை தேடி ஓடினான். இன்றைக்கு விசுவாசத்தோடு அவரை தேடி வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு அற்புதம் நிச்சயம். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சமாதானத்திட போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்னார். இன்றைக்கு எந்தெந்த வியாதிகளோடு தாக்கப்பட்டிருக்கிறீர்களோ இயேசுவின் நாமத்திலே நான் பேசுகிறேன், கர்த்தருடைய நாமத்தில் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. எதுக்கு அழுத, எதுக்கு துக்கப்பட்ட, எதுக்கு வாழ்க்கை நாட்களை நினைச்சு ஐயோ என்னவாயிடுமோ என்று கவலைப்பட்டு வேதனை நிரம்பின இருதயத்தை பார்த்து நான் பேசுகிறேன், இயேசுவின் நாமத்தில் உன்னை வேதனை உண்டாக்க அந்த வியாதியை கர்த்தர் நீக்குகிறார். உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிருப்பாய். ஹல்லேலூயா. இயேசு இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறார். இயேசு இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறார். ஆமென். இப்படி அவர் பேசிக்கொண்டு ஆமென். அவள் சுகமாயிருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. 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 இந்த செய்திகளை அவள் அற்புதத்தை செய்து முடித்து அடுத்த ஒரு வார்த்தை கேட்கிறது, ஒரு குழந்தை மரித்து விட்டது. இயேசுக்கு அந்த செய்தி வருது. அந்த வீட்டுக்கு போறாரு. அந்த வீட்டுக்கு போனதும் சொல்றாரு, எல்லாரும் செத்துட்டுன்னு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இயேசு சொல்றாரு, தூங்குறான்ற. உனக்கும் எனக்கும் பெரிய பிரச்சனையா இருக்கிறது. இயேசுடைய பார்வைக்கு மாற்றதலை கொடுக்குது. செத்துட்டானா நிரந்தரமா கண்ணை மூடிட்டா, தூங்குறானா அடுத்தது கண்ணு விழிக்க போறா. ஹல்லேலூயா. நம்ம பார்வையில முடிஞ்சிச்சுன்றது அவர் பார்வையில துவங்குது. நம்ம பார்வையில முடிஞ்சிச்சுன்றது அவருடைய பார்வையில அடுத்தது எழும்ப போகுது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. வாசிங்க அந்த 37, 38. பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோடே வருகிறதற்கு இடங்கொடாமல் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறதென்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்றார். ஹல்லேலூயா. 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 அது தூங்குதுன்றார். இன்னைக்கு நிறைய பேர் முடிஞ்சிச்சின்னு பேசுறீங்க. இந்த காலையில் இயேசு உங்ககிட்ட பேசுறாரு, இல்லை இனிதான் துவங்க போகுது, இனிதான் ஆரம்பிக்க போகுது, இனிதான் நீ ரொம்ப ஜெயம் கொண்டு வாழ போற. ஹல்லேலூயா. இயேசு உன்னை கைவிட மாட்டாரு. எது உன்னை கைவிட்டு இருந்தாலும், எது மேலே வச்ச நம்பிக்கை உடஞ்சி போயிருந்தாலும், இன்னைக்கு ஒரு நிமிஷம் இயேசுவே உம்மை நான் மறுபடி நம்புகிறேன், என்னை குணமாக்க உம்மால முடியும், எனக்கு அற்புதம் செய்ய உம்மால முடியும், நான் நம்புகிறவரால் எல்லாம் ஆகும். அவர் சொல்றார், இந்த பிள்ளை தூங்குகிறது. 40ஆம் வசனம். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். அவர் அந்த வார்த்தை சொன்னதும் செத்து போயிச்சேன்னு அழுகிறவங்க கூட்டம் எல்லாம் சிரிச்சாங்களாம். இன்னைக்கு நிறைய பேர் நீ சொல்ற விசுவாசத்தை கேட்டு சிரிப்பாங்க அப்படின்னு. இந்த பெரும்பாடான 12 வருஷமானவ இயேசு என்னை சுகமாக்குவார், அவரை தொட்டா நான் சுகம் ஆயிடுவேன்னு சொல்லும்போது அவன் சிரிச்சிருப்பான்.
இந்த டாக்டரால் முடியாதான், டாக்டரால் முடியல, இயேசுக்கிட்ட ஓடுற அவங்களாலேயே முடியல, இது எங்கே நடக்க போகுது, என்னென்னோ சொல்லியிருக்கலாம். இது நான் கூகுளில் செக் பண்ணேன், இது மோசமானதான். இப்படிலாம் போகாதீங்க சார், பைபிளை செக் பண்ணுங்க, அது எல்லாம் சாதாரணமாதுன்றார். எப்போ ஃபோன் வந்துச்சோ அதிலிருந்து நம்ம வியாதிக்கு வேண்டிய எல்லா வேரையும் கண்டுபிடிச்சிடுறோம், அதை மண்டைக்குள்ளே போட்டுட்டு அப்படியே நொந்துடுறோம். ஏன்னா இது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குது. ஆனால் தோன்றுவதற்கு முன்னதாகவே ஒன்று துவங்கும் போது அது எப்படி முடியுன்றது வேதம் மட்டும்தான் சொல்லி கொடுக்கும். இன்னும் நிறைய பேர் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே குறி சொல்கிறவங்ககிட்டையும், ஜோசியம் சொல்கிறவங்ககிட்டையும், நாள் பார்க்குறவங்ககிட்டையும் ஓடி போயிட்டு தான் நிலைமை கேட்டிருப்பான். லேவியராகமத்தில் படிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆளெல்லாம் தேடி போவாத, அப்படிப்பட்ட ஆளெல்லாம் கல்லால் அடிக்கணுன்ற பயத்தை கொண்டு வந்துடுவாங்க, குழப்பிடுவாங்க. அதுக்கு இந்த பரிகாரம் செய், இதுக்கு அந்த பரிகாரம் செய்யும் சொல்லி உன்னை போட்டு ஒரு இருளில் தள்ளிடுவாங்க. ஆனால் இயேசு ஒருவர் மட்டும்தான் அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கு. அவர் ஆதி அந்தம் இல்லாதது, அவர் அனைத்தையும் அறிந்தவர், எல்லாவற்றும் அவராலே படைக்கப்பட்டு அவரால் அன்றி ஒன்றும் உண்டாக்கப்படவில்லை. ஆமென். அதனால் தெய்வ பிள்ளைகளே, உங்கள் விசுவாசம் முதல் ஆண்டவர் மேலே வைங்க, அவரை நம்புங்க. அந்த விசுவாசம் அப்படி இருக்குமானால் நிச்சயமாகவே நீங்கள் ஜெயிப்பீர்கள். 40ஆம் வசனத்துல படிக்கலாம். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடே வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித் தாகூமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவளாய் இருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அதை ஒருவருக்கும் அறிவியாதபடி அவர்களுக்கு உறுதியாக கட்டளையிட்டு அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார். இங்கே பார்க்கும்போது உண்மையாகவே அந்த குழந்தை செத்து தான் போயிருக்கு. குழந்தை உயிர் இல்லை, செத்து தான் போயிருக்கு. ஆனால் இயேசு அங்கே வந்து நின்றார்னா அவருக்கு ஐயோ எங்கள் குடும்பத்தை விட்டு போயிடுச்சேன்னும் போது அவர் சொல்கிறார், அப்படியா, சரி நான் திரும்ப தரேன், அது இப்போ தூங்குதுன்ற. நமக்கு வந்து மரித்தது உண்மைதான், ஆனால் இயேசுக்கு மரித்ததை பார்த்து சொல்கிறாரு, அது தூங்குது, எழுப்பி தரேன்றார். ஹல்லேலூயா, அதை எழுப்பி தரேன்றாரு. இப்படிப்பட்ட தெய்வத்தை நீ சொந்த ரட்சகராக ஏற்றிருக்கும் போது எப்படிப்பட்ட வாழ்க்கை நீ வாழ வேண்டும். உன்னாலும் அற்புதங்களை உன் வாழ்க்கையிலும் செய்ய அவர் ஆசைப்படுகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் அவர் முடியாதென்று திரும்ப மாட்டார், எதுவாக இருந்தாலும் முடிச்சுட்டு தான் திரும்புவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவரை விசுவாசியுங்கள். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1-8 வரை பார்க்கும்போது தேவாலய தண்டை பேதுரும் யோவானும் வரும்போது அங்கே ஒரு 40 வயதுள்ள முடவன் இருக்கிறான். அவன் நடக்க முடியாதவனா என்னதுனால பிச்சை எடுக்கிறவனாயிருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில பேதுரு சொல்லுகிறான், வெள்ளியும் பொன்னும் என்னென்ற இல்லை, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்னான். 40 வயசு, நடக்கவே முடியாதனால கால்கள் எல்லாம் எலும்புகள் எல்லாம் சத்து இல்லாமல் ஆடிக்கிட்டு இருக்கு. நிற்கவே முடியாது, உட்கார தான் முடியும். பிச்சை மட்டும்தான் எடுத்துட்டு இருக்கிறான். ஆனால் பேதுரும் யோவானும் அவன் நண்டை அந்த பிச்சைக்காரன் பிச்சை கேட்கும்போது பேதுரும் யோவான் அவனை பார்த்து சொல்கிறாரு, எனக்கு உன்கிட்ட இப்போ கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை, ஆனால் ஒன்றை தரேன். அது என்ன தெரியுமா? எங்களுக்குள்ளே இருக்கிறது, நீ பிச்சை கேட்கக்கூடாது, நீ எழுந்து நடக்கணும். அவன் கேட்டது சுகத்தை இல்லை, அவன் கேட்டது பணத்தை. ஆனால் தேவனுடைய அப்போஸ்தலர் என்ன சொல்லுகிறான் என்றால், நாங்கள் பிச்சைக்கு பிச்சை கொடுக்க வரல, பிச்சை எடுக்கிற உன்னை நடக்க வருவோம். ஏன்னா எங்கள் பாஸ் அப்படிப்பட்டவர் தான், என் பாஸ் அப்படிப்பட்டவர் தான். அவர் மரித்தவனை எழுப்புவார், முடவனை எழுப்புவார், மரணத்தில் இருப்பவனை எழுப்பான், தீரா வியாதியை மாற்றுவார், 12 வருஷங்களின் பாடுகளையும் மாற்றுவார்.
ஹalleluya. உனக்கு பண உதவியை கொடுக்கிற, உன் சரீர உதவியை கொடுக்க வந்திருக்கிறோம். நீ எழும்பி நடக்கணும். நீ அவமானம், வெட்கத்திலும் வேதனையிலும் கைவிடப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கை நீ வாழ்ந்தா சமுதாயம் உன்னை அற்பமா பார்க்கும். என் ஆண்டவராய் இயேசு சமுதாயத்தில் நீ அற்பமாய் போகாம திரும்ப எழும்பி வாழணும். அது நிமித்தம் அவருடைய நாமம், அவருடைய கீர்த்தி பரவணும். அவன் கேட்டது காசு, இவங்க சொல்றது சுகம். இயேசுவே, நீ என்ன தேடி வந்திருக்கிற? நீ நினைக்காததை உனக்கு செய்ய அவர் ஆசைப்படுகிறார். நீ எதிர்பாராத செய்ய அவர் ஆசைப்படுகிறார். அவனுக்கு தூரத்திலிருந்து வந்த ஒரு செய்தி, அவன் சரீரங்களை 40 ஆண்டு காலம் சிறையாக்கி வைத்தது. தாயின் வயிற்றிலிருந்து பிறந்ததிலிருந்து அவன் ஊனமாய் பிறக்கப்பட்டவனாயிற்று. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை எப்போது அவனை சந்தித்ததோ அப்போதே அவன் வாழ்க்கை நிலைமையே மாறி சமுதாயத்தில் அவனை எழும்பி நடக்கிறவனாய், குதிக்கிறவனாய், துதிக்கிறவனாய் அவன் மாறினான். அப்படி என்றால் என் அப்பன் இயேசு ஒரு மனிதனுக்குள்ள துக்கத்தை, வேதனையை வைக்கிறவர் அல்ல. துக்கத்துக்கு வேதனைக்கு ஏற்ற ஒரு மேல் பூச்சாய் பூசுகிறவர் அல்ல. அவன் துக்கத்தையும் வேதனையும் மாற்றி அவனை அதிசயங்களை காண செய்கிறவர். ஹalleluya. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை நிலைமை மாற வேண்டும் என்றால் நீ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். ஒரு இந்து பயங்கரமான பக்தி உள்ளார். அவர்களை பார்த்து இயேசு எப்படிப்பட்ட தெய்வம் என்ன என்று கேட்டால் அவர் சொல்றாங்க, இயேசு ரொம்ப நல்ல தெய்வம், அவர் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த மதஸ்தனானாலும் அவர்கள் எல்லாம் சொல்லுகிற வார்த்தை, இயேசு ரொம்ப நல்ல தெய்வம், இயேசு ரொம்ப நல்ல தெய்வம், அவர் எங்களுக்கு பிடிக்கும். இன்றைக்கு இயேசுவை உண்மையா விடுதலையா ஆராதிக்க வந்துக்கிற உன் மனசுல இயேசுவை எவ்வளவு பிடிக்குது? உன் மனசுல இயேசுக்கு எவ்வளவு பெரிய இடம் இருக்கு? தேவையா கேட்க போறியா, இல்லை நீங்க தான் என் தேவைன்னு தேட போறியா? அவரை நீ கேளு. தேவாலயத்தின் வாசலண்டை உட்கார்ந்து சுகத்தை கேட்கணும் அவன், ஆனால் அவன் பணத்தை கேட்டான். ஆனால் தேவாலயத்தின் வாசலண்டை உட்கார்ந்து அவன் சுகத்துக்கு ஆண்டவர் தீர்மானிச்சிட்டார். ஏன்னா என் மகன் மறுபடி அங்க பிச்சை எடுக்கக்கூடாது, அவனுக்கு நான் சுகத்தை கொடுப்பேன்னா அவன் வாழ முடியுமே. இந்த பிரச்சனை அவனை வாழ விட முடியாம கட்டிச்சு, ஆனா அந்த சுகம் அவன் வாழ்க்கையை வாழ வைத்தது. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்கு பண்ணும்படி அவர் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். இங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழிச்சிருப்பார்கள். இன்னைக்கு சபைக்குள்ள கர்த்தரால் நாட்டப்பட்டு விசுவாசியா இருக்கிற நாம் உன் வாழ்க்கையில ஒடுங்கி போகக்கூடாது. நீ செழிச்சிருக்க. நாளுக்கு நாள் உன்னுடைய பாவனையில பக்தியின் வைராக்கியம் பற்றி எழிய வேண்டும். உன் துதி ஆர்ப்பரிப்பின் சத்தம் அதிகரிக்கணும். கர்த்தர் நல்லவர்னு முழங்கணும். சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்க. தேவனுடைய ஆலயத்தில் நீங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கீர்கள் என்றால் ஆலயத்துக்கு வெளியே இருப்பவர்களுக்கு இத்தனை அற்புதம் செய்த இயேசு ஆலயத்துக்குள் இருக்கிற உங்களை செழிக்க பண்ண அவர் உண்மை உள்ளவராய் இருப்பார். ஆனால் இன்னைக்கு நீ அவரை விசுவாசிக்க வேண்டும். உன் விசுவாசம் குறையும் போது அற்புதம் பெற முடியாது. இந்த ஆராதனை முடித்த பிறகு எனக்கு ஒரு அற்புதம் காத்திருக்கு என்பது நோக்கத்தோடு நீ இன்றைக்கு ஆராதனையை செலவிட வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய ஆலயத்திலே தங்கி இருக்கிறவர்கள் செழிக்கிறார்களே. கர்த்தருடைய ஆலயத்திலே உண்மையாய், உறுதியாய், ஒழுங்காய் ஆராதிப்பவர்களுடைய வாழ்க்கை எவ்வளோ செழிப்பாய் மாறுகிறது. வாசிங்க சங்கீதம் 52:8. நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, நான் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். அப்போ ஆண்டுடைய ஆலயத்தில் வந்த நீ வாடி வதங்கி நொந்து பலவீனப்பட்டு போகக்கூடாது. உன் வாழ்க்கையில் நீ செழிச்சிருக்கணும். கர்த்தர் உங்களை செழிக்க வைக்கிறார். நீங்கள் வளர்ந்துட்டே இருக்க போறீங்க.
ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க போறேன். மகிழ்ச்சியா இருக்கவங்களும் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன்றவங்களும் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தைகள் என் வாழ்க்கையில நிறைவேறுன்றவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. எப்படி நீ விசுவாசிக்கிறாயோ அப்படிதான் ஆகும். அவரை தொட்டால் நான் சுகமாவேன் என்று அவள் விசுவாசித்தபடி அவளுக்கு சுகம் கிடைத்தது. ஆமென். அவர் சத்தத்தை கேட்கிறதை நீ விசுவாசி. எழுந்திரு நட என்று சொன்ன வார்த்தையை கேட்டு அவன் விசுவாசித்து அவன் எழும்புவதற்கு முயற்சித்தான். எழும்பினான். கரடுகள் பலன் கொண்டது, எலும்புகள் பலன் கொண்டது, சதைகள் பலன் கொண்டது. அவன் நடந்தான், குதித்தான், துதித்தான், துதித்தான், குதித்தான், நடந்தான், தேவாலயத்துக்குள் போய் கர்த்தரை ஆராதித்தான். ஹalleluya. இல்லை என்பதை முன்பதாய் அல்ல, இல்லாதது இருக்கிறது என்பதை முன்பதாய் கொண்டு வாருங்கள். அப்போது சர்வ யாபியாகிய கர்த்தர் அதிசயங்களை செய்வார். ஆமென். உங்கள் ஜெபங்களுக்கு பதில் உண்டு. யார் கைவிட்டாலும், எது கைவிட்டாலும் இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் தம்மண்டை வந்தவர்களை கைவிட மாட்டார். கண்ணீரோடு வந்தவர்களை அவர் மகிழ்ச்சியாக்காமல் விட மாட்டார். பலவீனமாய் வந்தவரை பலவீனமாக்காமல் விட மாட்டார். அவர் எதை சொன்னாரோ அதை அவர் அப்படியே செய்து விடுகிறார். ஆலயத்துக்குள் அவ்வளவு மகிழ்ச்சியாய் வாருங்கள். தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருங்கள். அப்பொழுது நீங்கள் செழுமையாகுவீர்கள். நீங்கள் ஒரு கொடியை போல் படருவீர்கள். ஆமென், ஆமென், ஹalleluya. உபாகம் 4:7 வாசிப்போம். உபாகம் 4:7. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம், நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் ஆராதிக்கும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல. அந்த ஆராதனை, இந்த வர்ஷிப்பை நம்ம பண்ணும்போது, ஜெபிக்கும் போது, கர்த்தரை ஆராதிக்க கூடி வரும்போதெல்லாம் நல்லா புரிஞ்சிடுங்க, நம்ம விட்டு தூரம் இல்லை. இந்த ஆராதனை, இந்த தொழுகுதல் அவரை கிட்ட கொண்டு வருகிறது. நாமும் அவர் கிட்ட போகிறோம். அப்படி என்றால் சபையில் வந்தால் நம்ம எல்லாரும் கர்த்தரை வாய் திறந்து ஆராதிக்கணும். இல்லைன்னா பக்கத்தில் யார் ஆராதிக்கிறாங்களோ அவர்கிட்ட, அவங்க கிட்ட தான் வருவார், அவங்க தான் அதை பெறுவாங்க. நீ பக்கத்தில் தான் இருப்ப, ஒன்னையுமே நீ பார்க்க முடியாது. கர்த்தரை தொழுது கொள்ளுகிற எல்லாவரும், ஆமென், அவரை வர்ஷிப் பண்ண அவர் சமீபமாய் வருகிறார். ஆமென். அவர் இவ்வளோ சமீபமா கிடைக்கிற ஒரு பாக்கியம் யாருக்குன்னா அவரை ஆராதிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அவரை வர்ஷிப் பண்றவங்களுக்கு தான் கிடைக்கும். ஆமென், அல்லேலூயா சொல்றவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஆமென், ஹalleluya. ஆர்ப்பரிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். கை தட்டுறவங்களுக்கு கிடைக்கும். கரம் உயர்த்துறவங்களுக்கு கிடைக்கும். ஆமென். அவர்கள் பாக்கியவான்கள். வர்ஷிப் அவர் ரொம்ப விரும்புகிறார். ஆராதனையை ரொம்ப விரும்புகிறார். இன்னைக்கு உன்கிட்ட ஆராதனை இருக்கான்னு தேடி வரார். எப்படி அந்த மரத்தை தேடி கனி இருக்கான்னு பார்க்க போனார் பாரு, அந்த மாதிரி உன்கிட்ட வர்ஷிப் இருக்கான்னு வராரு. கனி இருக்குமானால் ஆசீர்வச்சிருப்பார். கனி இல்லாததுனால அந்த மரம் சபிக்கப்பட்டுச்சு. வர்ஷிப் இல்லைன்னா உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசீர்வாதத்தை பெற முடியாத பாத்திரம் மனுஷனா போற. வேதனையை நிரப்பிக்கொள்ற. வேதனை இந்த கிடைச்சிருக்க இந்த சில நிமிடங்கள் கர்த்தரை ஆர்ப்பரிக்க கிடைச்ச நேரம். எவ்வளோ நான் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பார்க்கல, என் ஆண்டவரை நான் பார்க்குறேன். காரணம், என் சமீபமாக வரார். எவ்வளோ வர்ஷிப் ஆராதிக்கிறியோ, எவ்வளோ ஆர்ப்பரிக்கிறியோ, அவ்வளவும் அடுத்த வாரம் முழுவதும் அற்புதத்தின் ஊடாய் உன்னை நடத்துவார். அற்புதத்தின் ஊடாய் உன்னை நடத்துவார். ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். வர்ஷிப் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் அதை விரும்புகிறார். அதை அவர் விரும்புகிறார். அதில் விடுதலை வருகிறது. ஆமென். இப்படி பண்ண ஒரு நாள் 2ஆம் வருகை இருக்கும். அந்த 2ஆம் வருகையில் அவரை நம்ம முகமுகமாய் சந்திக்கிற பாக்கியம் பெற்று விடுவோம். ஹalleluya. இந்த வர்ஷிப் தான் ஆண்டரோடு கனெக்ட் ஆக அவருடைய ஒரு நாள் எக்கால சத்தம் தொனிக்கும் போது பக்கத்தில் உனக்கு கேட்குதோ இல்லையோ, நம்ம காது கேட்கும். நம்ம காதில் கேட்கும் போது ஒரு நிமிடத்தில், ஒரு இமைப்பொழுதுல மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட சீயோனுக்கு எடுத்துக்கொள்ளப்படும். ஹalleluya. சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பூமியில வேதனைகளை, பாடுகளை மாற்றுவதற்கு ஒரே மகனை, இங்க உன்னை சுகமா வைப்பேன். பிறகு இந்த உலகம் அழியும் போது உன் ஆத்துமாவை என்னோடு கொண்டு போய் என்னோடு சுகமாய் வைப்பேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆயத்தமாய் இருக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 22:12 வாசிக்கலாம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இயேசு சொல்லுகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. என்னோடு வருதுன்றாரு. அப்பனா இந்த நாள்லாம் பார்க்கிறார். வர்ஷிப் பண்றியா? ஒழுங்கா சபைக்கு வரியா? எல்லா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பங்கெடுக்கிறியா? ராபோஜனத்துல பங்கெடுக்கிறியா? ஞானசானம் எடுத்தாயா?
யூத் மீட்டிங்கை கரெக்டாக அட்டன் பண்ணுறாயா, எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கிறாயா என்று எல்லாம் பார்க்குறார். காரணம் அவர் சொல்கிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், என் ஆராதனையில் அவன் கிரியை நான் பார்க்குறேன். துதிக்கிறானா, ஆர்ப்பரிக்கிறாங்களா, தோத்திரம் பண்ணுறாங்களா, சத்தமாக வாய் திறந்து பாடுகிறாளா, கண்களை மூடி ஜெபிக்கிறாளா, அந்நிய பாஷை பேசுகிறாளா, எல்லாவற்றையும் கிரியை பார்க்குறாரு. வேற கிரியெல்லாம் பார்க்க மாட்டார். ஃபுட்பால் விளாட்றியா, கிரிக்கெட் விளாட்றியா, வேலைக்கு போனியா, நல்லா சாப்பிட்றியா, நல்லா ட்ரெஸ்ஸு போடுறியா, இதெல்லாம் அவர் பார்க்க வரல. நல்லா படிக்கிறியா, நல்லா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறியா, இதெல்லாம் பார்க்க வரல. அவர் பார்க்கறத அவர் வர்ஷிப் பண்றியான்னு தான் பார்க்குறாரு. நான் கொடுத்த நன்மைக்கு ஏற்ற பலனா நீ வாழ்றியா, எனக்கு நீ நன்றாய் உண்மையா இருக்கிறியான்னு பார்க்குறாரு. அவர் செய்த உபகாரங்களை மறக்க கூடாது. இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. நம்முடைய கிரியைகள் எல்லாம் அவர் சமீபமாக இருக்கும்படி அவரோடு ஒன்றித்திருக்கிறவர்களாய் நாம் இருப்போமானால், அவர் வரும்போது அவர் நம்ம மேல கோபத்தினுடைய ஆக்கினி திணிக்காம அவரோடு கூட நம்ம நன்மையின் பலனை பெறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். என் மகனே, என் மகளே, என் சமூகத்துக்கு வா என்று சொல்லி அவர் அன்பாய் அழைப்பார். இன்றைக்கு உலகத்தில் சின்ன பின்னமாய் நீ காயப்பட்டு, சிதறடிக்கப்பட்டு, அலைக்கழிக்கப்பட்டு, வேதனைப்பட்டு, தலகுனிந்து அவமானப்பட்ட உன் நிலைமையிலிருந்து இயேசு உன்னை தூக்கி எடுத்து காப்பாற்றினதே காரணம் எதற்காக? அவரை நீ ஆராதித்து அவர் அண்டை நீ வர வேண்டும். ஹல்லேலூயா. மாத்திரை மருந்துகள் வைத்தியர்கள் உன்னை கைவிட்டிருக்கலாம், ஆனால் இயேசு உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார்.